இப்போ நம்மளுக்கு வந்து யாரு பிளஸ் பண்றா? பகவான் தான். இப்போ இதுக்கு பேஸ்டா ஒரு கதை, த பிளஸ்ட் சைல்ட். இப்போ வந்து ஒரு ஊர்ல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோகம் கேட்டிருப்போம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த ஸ்லோகோட மீனிங் என்ன? குருதான் நம்ம அம்மா, குருதான் நம்ம அப்பா, எல்லாமே குருதான். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங். இப்போ இதை வந்து ஒரு ஸ்டோரியா நான் சொல்றேன். ஒரு ஊர்ல காயத்ரி அப்படின்னு என்னோட ஏஜ்ல ஒரு பொண்ணு. அவளுக்கு வந்து யோகி தாத்தாவை ரொம்ப பிடிக்குமா. அப்போ ஒரு நாளைக்கு அவளுக்கு ஒரு சின்ன பேட் ஹேபிட் இருந்தது. அவள் சாப்பாடு போட்டு நிறைய வேஸ்ட் பண்ணுவா ஃபுட்டு. அதுக்கப்புறம் சிந்தி சாப்பிடுவா. இதை வந்து பகவானோட சின்ன வேலை ஒரு வார்த்தை கூட பேசாம ஆக்ஷன்லயே கரெக்ட் பண்ணிடுறாரு. அது எப்படின்னு இந்த கதையில பார்க்கலாம். இந்த காயத்ரிங்கிறது யோகி தாத்தாவோட பெரிய டிவோட்டினால அவ அம்மா, அவ சித்தி காயத்ரியும் போறா பகவான் பார்க்க ஆசிரமத்துக்கு போறா. அப்போ வந்து பகவான் வந்து சுதாமா வீட்டுல வாழ்ந்துட்டாரு. பார்க்க போறா. போனா 9:30 அங்க போய் போனோம். அப்போ 10:30 ஆகுது, 11:30 ஆகுது. பகவான் வந்து காயத்ரியை கூப்பிடவே இல்லை. அப்புறம் ஒரு 1:30 கிட்ட பார்த்தா பகவான் கேட்கிறாரு, அவரோட டிவோட்டி ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, மாதிரி 4 பேருக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. டிவோட்டி சொல்றாரு, இருக்கே பகவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பகவான் என்ன சொல்றாரு, கொண்டு வா, இங்க ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் காயத்ரியோட அம்மா, காயத்ரியோட சித்தியை நான் கூப்பிட்டு வா சாப்பாடு கூப்பிடுறாரு. காயத்ரி பகவானுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்துருக்கா. காயத்ரியால நம்பவே முடியல. யோசிச்சுட்டே இருக்கா, எதுக்கு பகவான் நம்மளை சாப்பாடு கூப்பிடுறாருன்னு. சாப்பிடும் போது காயத்ரி பாக்குறா, பகவான் ஒரு பருக்க கூட சிந்தாம நீட்டா இலைய ஃபுல்லா காலி பண்ணி சாப்பிட்டாருன்னு காயத்ரி நோட்டீஸ் பண்றான். காயத்ரி அப்போதான் புரியுது, பகவான் வந்து ஏன் 1 o'clock வரைக்கும் 1:30 வரைக்கும் வெயிட் பண்ண வச்சிருக்காரு. பகவானை பார்த்து ஒரு வேர்டு கூட சொல்லாம ஈஸியா காயத்ரியோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றாரு. அதனால இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? என்ன தப்பு பண்ணாலும், சின்ன தப்பா இருந்தாலும் பெரிய தப்பா இருந்தாலும் பகவான் அதை கரெக்ட் பண்ணிடுவாரு. ஜெய் யோகி ராம் சார்.